திருமூர்த்திகள்ல ஒருவர் தான் கடவுளான சிவன். அவரு தங்கியிருக்கிற இடம்தான் கைலாசம். பகவான் சிவன் எப்பவுமே தவம் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. பர்வதத்தின் ராஜா ஹிமவந்தோட ராஜ்யம் கைலாசத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. பர்வத ராஜாவோட திருமணம் ஸ்வர்கத்தோட அப்சரஸ் மேனகா கூட நடந்துச்சு. அவங்களுடைய பொண்ணுதான் தேவி பார்வதி. அந்த பேரு அவங்களுக்கு எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, அவங்க பர்வத ராஜாவோட பொண்ணு. பார்வதி ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க. அப்படின்னா வெரி டேலண்டட் கேர்ள். ஆனா சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய ஆசை என்னன்னா, அவங்களுடைய கல்யாணம் சிவன் கூட தான் நடக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் நாரத முனிவர் இமாலயத்துல இருக்கிற ராஜ்யத்துக்கு வந்தாரு. அங்க வந்து அவர் இப்படி சொன்னாரு, ஐயா மகாத்மா, பார்வதி எப்பவும் இததான் விரும்புறாங்க. அவங்களுடைய திருமணம் கடவுள் சிவன் கூட நடக்கணும் அப்படின்னு. வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு பார்வதியோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஹிமவந்த் ராஜா சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிற தன்னுடைய பொண்ணோட ஆசைய மனசை மாத்த ரொம்பவும் முயற்சி பண்ணாரு. ஆனா பார்வதி மட்டும் அந்த விஷயத்துல அடம் பிடிச்சாங்க. பார்வதி வேண்டி கேட்டுக்கிட்டதுனால ஹிமவந்த் பார்வதிய பகவான் சிவன் கிட்ட கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் சிவன் கிட்ட சொன்னா, இன்னையில இருந்து பார்வதி உங்களுக்கு சேவை பண்ணுவா அப்படின்னு. அப்படி சொல்லி அன்னையில இருந்து தேவி பார்வதி சிவனுக்கு அவங்களால முடிஞ்ச சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பூஜையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அங்க தாடகாசுரா அப்படிங்கிற ஒரு அசுரன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் எப்படிப்பட்ட வரத்தை வாங்கியிருந்தான் அப்படின்னா, கடவுள் சிவனுக்கு பிறக்கிற பிள்ளையால மட்டும்தான் எதுக்கு சாவு வரணும் அப்படின்னு. அதனால இப்போ சிவன் கல்யாணம் பண்ணிக்கிறது கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால அந்த ராட்சச கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக கடவுள் பிரம்மா இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காதல் அதிபதியான மன்மதனை வர சொன்னாரு. அவன் கிட்ட சொல்லி சிவன் மேல ஒரு காதல் அம்ப வீச சொல்லி சொன்னாரு. அதனால அவரு பார்வதிய காதலிச்சாகணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மன்மதன் அவருடைய மனைவி ரதியை கூப்பிட்டுக்கிட்டு கைலாசத்துக்கு போனாரு. மன்மதன் கைலாசத்துக்கு போய் பார்த்தப்போ கடவுள் சிவன் அங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ மன்மதன் யோசிச்சா, எப்படி இவரு மேல நாம அம்பு விடுறது, பிரம்மன் சொன்ன வேலைய நாம எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சான். அதுக்கப்புறம் பார்வதி சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல மன்மதன் அவங்கள நோக்கி காதல் அம்ப வீசினான். அப்போ கவனம் சிதறி கடவுள் கண்ணு திறந்தாரு. கோவத்துல அவருடைய மூன்றாவது கண்ணு திறந்து அதுல இருந்து கோவமா நெருப்பு வந்து அந்த மன்மதனை அங்கேயே அழிச்சிடுச்சு. அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்து பார்வதி ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்ட பார்வதிக்கு அப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. கடவுள் சிவனை எல்லாராலையும் சேவை செஞ்சு கும்பிட மட்டும்தான் முடியும். அவருக்கு சேவையை தான் நம்ம செய்யணும்னு யோசிச்சா. அதனால அவ முடிவு பண்ணியிருந்தா, சிவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக கடினமான தவத்தை செஞ்சாகணும் அப்படின்னு. ஒரு நாள் அந்த வழியா வந்த ஒரு முனிவர் பார்வதிய பார்த்து அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. மகளே, நீ எதற்காக இவ்வளவு கடினமான தவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? அப்போ பார்வதி அந்த கடின தவத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைய அந்த சாமியார் கிட்ட பணிவா சொன்னா. அதை கேட்டதும் அந்த முனிவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, சிவன் ஏமாற்றவன், அவனை நீ நம்பவே கூடாது. அவனை நம்பினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை நம்பினா நீ ஏமாந்துதான் போவ அப்படின்னு சொன்னாரு. அப்படி பார்வதி சிவனை வரைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அவருடைய அந்த ஐடியா எல்லாமே அப்போ வீணா போயிடுச்சு. பார்வதிக்கு அந்த முனிவர் பகவான் சிவனை பத்தி சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முனிவர் பார்வதி முன்னாடி அவருடைய உண்மையான உருவத்துல வந்து நின்னாரு. ஆனா அந்த முனிவர் வேற யாரும் இல்ல, கடவுள் சிவன் தான். அவரு பார்வதிய பரீட்சை பண்றதுக்காக வந்திருந்தாரு. பார்வதி சிவனை பார்த்ததும் அவரு போட்ட அந்த முனிவர் வேஷம் பார்வதிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கடவுள் சிவன் பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரி அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லா முனிவர்களும் பார்வதியோட அப்பாவான ஹிமவந்த் கிட்ட போயிட்டு, உன்னோட பொண்ணு சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை அப்படின்னு அந்த கல்யாணத்தை மறுத்தாங்க. ஆனா இந்த பக்கம் கடவுள் சிவனும் பார்வதியும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கல்யாணம்
உண்மையிலேயே ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாருமே அடுத்த நாளே சிவனை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னாங்க, மன்மதனுக்கு உயிர் தானம் பண்ணணும். அவன் பிரம்மன் சொன்ன கட்டளை மட்டும்தான் அவன் வேலையாக செய்திருக்கான். அப்போ கடவுள் சிவன் காதல் கடவுளான மன்மதனை உயிரோட கொண்டு வந்தாரு. சில காலத்துக்கு அப்புறம் கடவுள் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு புள்ள பிறந்தான். அவரு வேற யாரும் இல்ல, நம்மளுடைய முருகன் தான். ஆறுமுகம் இருக்கிறதுனால அவரை சண்முகன்னு சொல்லுவாங்க. ஆறுமுகன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பசங்களா, நம்ம ஆசையா பாப்போம் இல்லையா நம்மளுடைய பிள்ளையார். படிப்பு அறிவுக்கான கடவுள் அவர்தான். அவரும் நம்ம சிவனுடைய புள்ளதான். முருகர் எல்லா தேவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்த அந்த தாரகாசுரன் அவனை பலி வாங்கினாரு. அதுதான் அசுரவதம். இந்தியாவுல ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீசைலம், ராக்ஷாராமம், ஸ்ரீகாளஹஸ்தி, வேமுலவாடா, இப்படி அழகான சிவன் கோயில் இருக்கு.